ஏதோ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. யாரையோ அடிக்க வேண்டிய சூழ்நிலை, இல்ல தவிர்க்க முடியாம உங்கள பாதுகாத்துக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. உங்களுக்கு தற்காப்பு கலை, கராத்தே இல்ல வேற எந்த பயிற்சியும் தெரியாதா? கவலையே விடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஃபாலோ பண்ணி பாருங்க. இத சொல்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. ஏன்னா நான் 2003லயே கராத்தே பிளாக் பெல்ட். 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கராத்தே பைத்தியம் நானு. சரிங்களா? இப்போ ஒரு 20 வருஷமா எனக்கு டச்சே இல்ல. அதாவது நம்ம என்ன ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கங்க. எவ்வளவு பேர் வந்தாலும், ஒரு யானையே, ஒரு சிங்கமே வந்தாலும் முள்ளம்பன்றி என்ன பண்ணுது? சின்ன சைஸ் தான. முள்ளம்பன்றி பக்கத்துல என்ன பண்ணுது? அப்படியே முள்ள விரிச்சு தற்காப்புக்காக பயன்படுத்துதா? அந்த மாரி நீங்க இந்த ஸ்டெப் மட்டும் போட்டு பாருங்களேன். எங்க பாருங்க. ஒரு கால முன்னாடி வச்சு கைய இப்படி மடக்கி இப்படி மட்டும் நின்னு பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க. எங்க இருந்தா உங்களுக்கு வேகம் வந்துச்சு? எப்படிதான் தடுத்தீங்க? எப்படிதான் குத்துனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க பண்ண வேண்டியது கண்ண மட்டும் சிமிட்டாம, எக்காரணத்துக்கு கொண்டு கண்ண சிமிட்டாதீங்க. வாடா, வாடா, வாங்கடா, வாங்கடா. நீ கத்தியா, கம்பு எது வேணா வச்சு பாருங்கடா, வாங்கடா. அப்படின்னு இப்படி கண்ண சிமிட்டா மட்டும் கைய நல்லா இறுக்கமா புடிச்சு பாருங்களேன். அதிசயம் நடந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.